கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்தோட கொஞ்சம் தொகுப்புகளை பார்த்தோம். இப்போ கம்பராமாயணத்தில் இருக்க இருக்கக்கூடிய பாட்டை பார்ப்போம் வாங்க. இது அயோத்தியா காண்டம் இரண்டாவது காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் ஏழாவதாக இருக்கக்கூடிய படலம் தான் கங்கை படலம். அந்த கங்கை படலத்தை குகப்படலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா கங்கையில் யார் இருக்காங்க அப்படின்னா குகன் இருக்காங்க. அவங்கள நண்பராக ஏற்றுக்கிட்டதுனால தான் இதை நம்ம குகப்படலம், அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இதை நம்ம குகப்படலம்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆய காளையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் என்னும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரள் தோழினான் அப்படின்னு சொல்லிட்டு குகனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது குகன் 1000 படகுக்கு தலைவனாக இருக்காங்க. அவருடைய பெயர் தான் குகன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தூய கங்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த படகுகளை செலுத்துகிறவங்க. அவங்க ரொம்ப தொன்மையானவங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப கருப்பான உருவத்தோட, அவர் தோல் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கரிய மேகங்களை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யார் இருக்காங்க அப்படின்னா நிறைய படைகள் இருக்கும் அப்படின்னும், இவர் தோளாலான காலணியை அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின ஒரு எப்படி சொல்கிறாங்க, இவரை பற்றின ஒரு தோற்றத்தை சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கங்கைக்கு ராமன் வந்திருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தேவா அப்போ போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாரை இவர் போனதும் இலக்குவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தேவா நீன் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான். அப்போ என்ன சொல்கிறாரு இவர் ராமனை நோக்கி, உங்களை சேவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் ஒரு நாவாய் அதாவது படகு ஓட்டுபவன். நான் உங்களுக்கு நாய் மாதிரி ஒரு அடியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, குகன் ராமனை நோக்கி சொல்கிறாரு. விருநனி கடிதன்றான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தவங்களை நம்ம ஒரு ஆசிரியரை பார்க்க போகணும் அப்படின்னாலோ இல்லை ஒரு தெய்வத்தை பார்க்க போகணும் அப்படின்னாலோ நம்ம வெறும் கையோடு போகக்கூடாது. அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, இவர் மீனும் தேனும் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு ராமன் கிட்ட கேட்குறாரு, நான் இதை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இதை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ராமன் என்ன பண்ணுறாரு, உடனே சொல்கிறாரு, நீ ரொம்ப அன்பினால் கொண்டு வந்திருக்க, அதனால இதை உன் அன்புக்கு இது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ விடுநனி கடிதென்றான் மெய் உயிரான யானும் முடுகினான் நெடுநாவாய் முருதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இடர்வுற மறையோரும் எரியுறு மெழுகானார். அப்போ அயோத்தியில் இவர் என்ன பண்ணுறாரு, அயோத்தியிலேருந்து கங்கை கங்கையில் இருக்காரு. கங்கையிலேருந்து திருப்பி இவங்க கிளம்புறாங்க. எப்படி கிளம்புறாங்க அப்படின்னா இந்த குகனோட நாவாயில் தான் போகிறாங்க. அப்போ ராமர் என்ன பண்ணுறாரு, குகா நீ கொஞ்சம் வேகமாக நாவாயை செலுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே குகன் என்ன பண்ணார், தன்னோட மெய் என்ன பண்ணியிருக்கு, உயிருக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக அதை செலுத்துறாரு. எதுக்கு எவ்வளோ அளவு வேகமாக அப்படின்னா நதியில் போகிற அன்னப்பறவை அளவுக்கு இவர் வேகமாக செலுத்தியிருக்காரு. ஆனால் ராமன் இலகுவன் மற்றும் சீத்தையோட பிரிவினால் அங்கே இருக்கிற அந்தணர்கள் என்ன பண்ணுறாங்க, புழு நெருப்பில் பட்ட புழு மாதிரி அவங்க எப்படி உருகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா இவர் இவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு குகன் சேர்த்துட்டாரு ராமரை. துன்புலதனின் அன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புலத்து இடைமண்ணும் பிரிவுளதென உன்னேல் முன்புலம் ஒரு நாள்வே முடிவுளதென உண்ணா அன்புலை நாம் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் யாரை பார்த்து சொல்கிறாரு, குகனை பார்த்து சொல்கிறாரு. குகன் நம்ம பிரிய போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ ராமன் என்ன சொல்கிறாரு, துன்பம் ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்பம் இருக்குது, அது போல தான் இப்போ நம்ம பிரிஞ்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நாங்கள் 4 பேர் இருந்தோம். ஆனால் இனி ஒன்றையும் சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் குகனை பார்த்து சொல்கிறாரு. தாயினும் சிறந்த அன்பினன் அப்படின்னு யாருடைய கூற்று அப்படின்னா இலக்குவனுடைய கூற்று. யாரை பார்த்து இவர் தாயினும் சிறந்த அன்பினன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா குகனை பார்த்து தான் இலக்குவன் சொல்கிறாரு. ஏழமை வேடன் இறந்திலன் அப்படின்னு
இது யாருடைய கூற்று அப்படின்னா குகனுடைய கூற்று. குகன் அதாவது ராமர் போகும்போது என்ன பண்ணுறாரு, இவர் தானே கொண்டு வந்து விடுறாரு, அப்படி நான் விடாமல் போயிட்டேன்னா என்னை பார்த்து ஏளனமாக நினச்சிருப்பாங்கல்ல வரும் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஏழமை வேடன் இறந்திலன், இதுக்கு நான் இறந்தே போயிருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு குகன் வந்து சொல்கிறாரு. ஆரண்ய காண்டம் அப்படின்னா இதுதான். அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அயோத்தியிலேருந்து கடந்து போயிட்டு காட்டு வாழ்க்கைக்கு புக போகிறாங்க. அப்போ இவருக்கு அறிமுகமானவங்க யார் அப்படின்னா சடாயு. அந்த சடாயு என்ன அப்படின்னா கழுகுவேந்தன். அவரும் இவங்களோட யாரோட அப்பா, ராமரோட அப்பா தசரதனும் எப்படி அப்படின்னா நெருங்கினவர்கள். அப்போ சடாயு வந்து நிறையா அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அப்போ சடாயுவை வந்து அந்த கானகத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ணிடுவாங்க, சீதையை வந்து ராவணன் கவர்ந்துட்டு போயிடுவார். அப்போ வந்து சீதையை வந்து தேடிட்டு இருக்கும்போது இந்த சடாயு போயிட்டு சீதையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி போராடுவார். ராவணனால் இவர் என்ன பண்ணப்படுவார் அப்படின்னா அழிக்கப்படுவார். அப்போ ரொம்ப முடியாமல் தான் ரொம்ப அடி வாங்கிட்டு வரும்போது கடைசி சூழலில் இவர் இறக்குற தருவாய் வந்துடும், இறந்துருவார். அப்போ வந்து யார் வந்து இவருக்கு இறுதிச் சடங்கை செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய ராமன் தான் செய்வார். இந்தனம் எனைய எண்ணக்கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சடாயுக்கு இறுதிச் சடங்கு செய்கிறதுக்காண்டி இவர் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாரு. இது என்ன மாதிரி சந்தனக்கட்டை அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நல்ல சந்தன மரங்களாக எடுத்து சந்தனக்கட்டைகளாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு காட்டில் இருந்து. அதையும் வச்சு அதுக்கு மேலே தர்ப்பை புல்களையும் வச்சு பூவும் மேலே வச்சிருக்காரு. அந்த மணல் மேலே எல்லாத்தையும் வச்சுட்டு இறுதிச் சடங்கு செய்கிறதுக்காண்டி அந்த சடாயுவை தன்னோட கைகளால் தூக்கிட்டு வந்து அந்த மேடை மேலே வைக்கிறாரு. நல்ல தண்ணீரும் கொண்டு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இறுதிச் சடங்கை நல்லபடியாக முடிச்சிடறாரு. அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த சீதையை தேடி யாரும் போகிறாங்க, இலக்குவனும் ராமனும் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா சபரி அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. அப்போ சபரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீண்ட நாளாக ராமனை சந்திக்கணும் அப்படின்றதான் அவங்களுக்கு பெரிய விருப்பமாகவே இருக்கும். அப்போ ராமனும் என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. சந்திக்கும்போது ராமன் வந்து என்ன கேட்பாரு அப்படின்னா சபரி வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் புசிக்கிறதுக்கு என்கிட்ட பழங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழங்களை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பழம் நல்லா இருக்குமா இனிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பழத்தையும் தான் ருசிச்சுட்டு ராமர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ தான் ராமர் வந்து என்ன கேட்பாரு சபரியை பார்த்து அப்படின்னா தன்னையே நினைத்து நோர்க்கும் சபரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீதியின்றி இருந்தனை போலும் என்றான். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோ நாள் எனக்காண்டி காத்திருந்தியே, நீ நல்லபடியாக தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்குறாரு, சபரியை பார்த்து கேட்குறாரு. சபரி உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் என்னோட வாழ்நாள் பயனையே அடைந்து விட்டேன், என்னோட பிறவி பயனே என்ன ஆயிடுச்சு, பூர்த்தி அடைஞ்சிருச்சு, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்றதான் என்னோட பெரு விருப்பமாக இருந்தது, நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடியது கிட்கிந்தா காண்டம். கிட்கிந்தா காண்டத்தில் யார், கிட்கிந்தாவோட தலைவர் தான் நம்மளோட சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு இவர் வந்து உதவுவார். சுக்ரீவனோட மனைவி என்ன ஆயிடுவாங்க, அவங்க அண்ணன் வாலி வந்து கவர்ந்துட்டு போயிடுவார். அப்போ சுக்ரீவன் வந்து வாலியை வந்து என்ன பண்ண முடியாது, வாலி வந்து ரொம்ப பலமானவர், அவருக்கு எதிர்த்தாப்புல யார் இருந்தாலும் அவங்களோட பலமும் யார்கிட்ட போயிடும், வாலிக்கிட்ட போயிடும். அதனால அவரை வந்து வெல்லணும் அப்படின்னு சுக்ரீவன் படும்போது நம்மளோட ராமன் வந்து சுக்ரீவனுக்கு உதவுவார். அப்போ தான் என்ன சொல்லுவார், அந்த சுக்ரீவனை நோக்கி சொல்கிறாரு, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது என் காதல் சுற்றம் முன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த வானுலையும் சரி மண்ணுலையும் சரி உனக்கு பகைவராக இருந்தால் அவர் எனக்கும் பகைவர் தான். ஒருவேளை அவர் தீயவராக இருந்து நான் நினச்சிருந்தாலும் அவர் உனக்கு நண்பன்னா அவன் எனக்கும் நண்பன் தான். இந்த உலகத்தில் உன்னோட சொந்தமானது என்னோட சொந்தம், அதே மாதிரியே அன்பு மிகுந்த என்னோட சொந்தத்தாரும் உன்னோட சொந்தத்தாரு.
நீ என் உயிர் துணைவன் அப்படின்றாரு. அதாவது நீ எனக்கு என்ன உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இவரை வந்து 6வதா ஏத்துக்குவாரு. ஃபர்ஸ்ட் யாரு? ராமன் இருக்காருன்னு பார்த்தோம். ராமனுக்கு அப்புறம் பரதன், பரதனுக்கு அப்புறம் இலக்குவன், இலக்குவனுக்கு அப்புறம் சத்ருகனன். இவங்க 3 பேருமே என்ன? இவங்க 4 பேருமே 4 பேருமே என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி. இவங்க கங்கையில குகனை பார்க்கறதுக்கு அப்புறம் 5 பேர் இனி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு குகன் கிட்ட சொல்வாரு. இங்க வந்து என்ன சொல்றாரு? உயிர் துணைவன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை பார்த்து சொல்றதுனால சுக்ரீவன் வந்து என்ன ஆயிடுவாரு? 6வது பேரா ஆயிடுவாங்க. ஆனதுக்கு அப்புறமா சுந்தரகாண்டமானது நடக்குது. சுந்தரன் யாரு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? முடிமணி அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தோட முடிமணி அப்படின்னு சொல்லக்கூடியது சுந்தரகாண்டம்னு பார்த்தோம். சுந்தரன்றது யாரை குறிக்குது? அனுமனை குறிக்குதுனோ. சிறிய திருவடி அப்படின்னாலும் ஹனுமன் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப ஹனுமன் வந்து என்ன பண்ணுவாரு? சீதையை தேடிட்டு வரும்போது இவரும் நிறைய உதவிகளானத அவருக்கு ராமருக்கு வந்து என்னென்ன வேணுமோ அவ்வளவும் செய்வாரு. அப்பதான் இவர் என்ன பண்ணுவாரு? பறந்து போயிட்டு நானே பார்த்துட்டு வரேன் சீதாதேவி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவாரு. தேடிட்டு அசோகவனத்துல ராவணனுடைய அசோகவனத்துல யாரை பார்த்துருவாங்க? சீதாதேவிய பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து ராமர்கிட்ட சேர்ப்பாரு. எப்படி சேர்ப்பாரு அப்படின்னா, கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர். நான் பார்த்தேன் சீதாதேவியை என் கண்களால. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா இலங்கை தென்னகர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை விற்பில் நற்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டேன் அல்லேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க பெரிய வீரர். நான் வந்து இலங்கையில அவங்க என்ன பண்றாங்க? எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்க செஞ்ச தவத்தினால உங்களையே நினைச்சிட்டு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. இவர் சீதாதேவிட்ட போயிட்டு ராமருடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இந்தாங்க சீதாம்மா உங்களுக்கு வந்து ராமர் வந்து கொடுத்த மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரமை சீதாதேவிட்ட சேர்த்துட்டு சீதாதேவி கொடுக்குற சூடாமணியை என்ன பண்ணுவாரு? ராமர் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. இதுதான் சுந்தர காண்டத்துல நடக்கக்கூடியது. அடுத்து இருக்கிறது 6ஆம் காண்டமான யுத்த காண்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அப்ப வீடணன் அடைக்கல படலம். வீடணன் யாரு? விபீஷணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த வீடணன். அவரை தமிழ் படத்தினது தான் வீடணன்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வீடணன் வந்து ராவணன் வந்து சீதாதேவியை கவர்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு? இவங்களும் மண்டோதரியும் அதாவது ராவணனோட மனைவியும் ராவணனோட தம்பியும் சொல்வாங்க. அதாவது பிறர்மறை நோக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? அடுத்தவங்களோட மனைவியை வந்து நீங்க கவர்ந்துட்டு வந்திருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. இது நம்மளோட என்ன பண்ணிடும்? சந்ததியவே அழிச்சிடும். இது பெரும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ராவணன் என்ன பண்ணுவான்? கேட்கவே மாட்டான். கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போரானது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வீரன் என்ன பண்ணிடுவாரு? இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ராமர்கிட்ட போயிடுவாரு. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா வீரனோட அடைக்கல படலம்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வாள் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். அப்ப என்ன சொல்றாரு? ஏழினோடு 7 14 உலகத்திலையும் என் பேர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? உன் பேரும் இங்க இருக்கும். நீ தான் இந்த அரக்கியரோட இதாய் விளங்கக்கூடிய இலங்கைக்கு நீ தான் எப்பயுமே அரசனாக இருப்ப. இது உன்னுடைய ஆளுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு? குகனோடு ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். இதுல குகன்றது 5வதா அவங்க ஏத்துக்கிட்டவங்க. அண்ணன் தம்பியில நீயும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது குகனை 5வதா சொல்லியிருப்பாங்க. குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம் அப்படின்றது வந்து யாரு? குன்று சூழ்வான் அப்படின்னா நம்மளோட கதிரவனோட பையன்தான் சுக்ரீவன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அவரை சேர்த்து நம்ம 6 பேர் ஆயிட்டோம் அப்படின்றாரு. எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம். அப்ப என்ன சொல்றாரு? உன்னையும் சேர்த்து விபீஷணா வீடனா உன்னையும் சேர்த்து நம்ம இப்ப எத்தனை பேரு? 7 பேரு. நான் இந்த காட்டு வாழ்க்கைக்கு வந்ததுனால நம்முடைய தந்தை தயரதனுக்கு எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 7 பேர் நம்ம கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அடுத்து போரானது நடக்குது. இது வந்து கும்பகர்ணன் வதைப்படலத்துக்கு அப்புறம் தான் என்ன வரும்? விபீஷணனோட அடைக்கல படலம் வரும். நான் மாற்றி எழுதிட்டேன். சாரி.
உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில்பெடுத்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? ராமன் வந்து கூப்பிடுறாரு. ராமன் அதாவது ராவணன் தப்பு செய்கிறாரு அப்படின்னு கும்பகர்ணனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாரு? கும்பகர்ணன் ராவணன் சைடு தான் நிற்பாரு. ராவணன் சைடு நின்ட்டு என்ன சொல்றாரு? போருக்கு கடைசி நாள் வந்து கும்பகர்ணன் வராரு. வரும்போது என்ன சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் கும்பகர்ணன் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நீ வந்து எழுந்து வா. இன்னைக்கு நீ எழுந்து வந்தனா நீ இனிமே எங்க போய் தான் தூங்குவ? காலனோட கையில தான் நீ தூங்குவ அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணனோட வதைப்படலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விபீஷணன் என்ன பண்ணுவாரு? இலங்கையோட அரசரா அறிவிப்பாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்வாரு? இனி நம்ம 7 பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பள்ளி புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு முடியலையும் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து சொல்லிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.